கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே ஓட்டுநர் இல்லாமல் திடீரென முன்னோக்கி நகர்ந்து வந்த அரசு பேருந்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சியை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது? இது குறித்தான முழு விவரங்கள். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள கோனி, இந்த கோனியில பாத்தீங்கன்னா அரசு பேருந்து டிப்போவில் அரசு பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கு. அதாவது ஒரு தாழ்வான இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா பேருந்து ஓட்டுநர் இல்லாம பாத்தீங்கன்னா தாழ்வான இடம்ங்கிறதுனால அந்த பேருந்து நகர்ந்து சாலையில முன்னோக்கி நகர தொடங்கியது. இதுல பாத்தீங்கன்னா அந்த மெயின் சாலையை கடந்து அந்த டிப்போவுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹோட்டல்ல இருக்கிற மதில் மேல மோதி நின்றுச்சு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா காலையில 7 மணி அளவுல நடந்திருக்கு. ஹோட்டல் முன்னாடி 2 பேர் நின்று கொண்டிருந்தாங்க. பஸ் வேகமா வர்றதை பார்த்து தப்பிச்சு ஓடுறதுக்காண்டி ஓடும்போது பேரிகார்டு தடுக்கி ஒருத்தர் கீழே விழுந்து அவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு. மேலும் இந்த சிசிடிவி தற்பொழுது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கினே சொல்லலாம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.